ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் விஸ்வரூப தரிசன யோகத்தை பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் 11வது அத்தியாயத்தில் முதல் 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் நாம் இந்த விஸ்வரூப தரிசன யோகத்தில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 23வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் டிவியில் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஏதாவது சீரியல் எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, மகாபாரதம் சீரியல் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த காட்சி ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ மட்டுமே காண்பிக்கப்படும். ஆனால் இந்த பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி தான் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட புகழையெல்லாம் கொண்டுள்ளேன், எப்படிப்பட்ட விபூதிகளை பெற்றுள்ளேன் என்பதை மிகவும் அழகாக கூறிக்கொண்டே வருகிறார். அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான வியப்பு மிகுந்த பிரமிப்பூட்டும் காட்சியை அர்ஜுனன் பார்த்து அவர் பயத்தால் நடுநடுங்கி போயிருக்கிறார். இப்பொழுது என்ன கேட்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். நீண்ட புஜங்களை உடையவரே, பல முகங்களும் கண்களும் பல கைகள் துடைகள் திருவடிகள் பல வயிறுகளும். இது 23வது ஸ்லோகங்க. யார் சொல்றாரு? அர்ஜுனர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. இப்படி பல வயிறுகள் பல கோரை பற்களும் கொண்டும் பயங்கரமான உங்களுடைய பெரிய உருவத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள். அவ்விதமே நானும் நடுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அவருடைய விஸ்வரூப தரிசனத்தில் அவர் உலகில் உள்ள எல்லா மக்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டவராகத்தான் காட்சி அளிக்கிறார். அப்படி அந்த மக்கள், அவருக்குள்ளே இருக்கும் அந்த மக்கள் அவருடைய இந்த ஸ்வரூபத்தை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து நடுங்குவார்களோ அப்படிப்பட்ட காட்சியானதை இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது. அதை அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அர்ஜுனனும் நடுநடுங்கி கொண்டு இறைவனிடத்தில் பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்து என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். 24வது ஸ்லோகம்ங்க. ஏனெனில் விஷ்ணுவே வானளாவிய பிரகாசமான பல வண்ணங்கள் கொண்டு மிக விரிந்த வாயும். பாருங்க, எவ்வளவு பிரகாசமான வாய், அவ்வளோ விரிவாக அவர் வைத்துக்கொண்டு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒளிமிக்க அகன்ற கண்களும் உடைய உங்களை பார்த்து பயத்தினால் மிகவும் நடுங்கிய மனமுடைய நான் தைரியத்தையும் அமைதியையும் அடையவில்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க. கடவுள் அவருடைய பிரம்மாண்டமான காட்சியை உள்ளடக்கி காட்டும் பொழுது ஒரு சாதாரண மனிதனாக பிறவி எடுத்துள்ள அர்ஜுனனால் அதை அந்த ரூபத்தை பார்த்து அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியானது அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவர் நடுநடுங்கி கொண்டே இருக்கிறாருங்க. இப்பொழுது மீண்டும் கூறுகிறார். கோரை பற்களால் பயங்கரமானதும் பிரளய காலத்து தீ போன்றவையுமான உங்களுடைய திருமுகங்களை பார்த்து திசைகள் கூட என்ன என்று புரியவில்லை அப்படின்னு சொல்றாருங்க. உங்களுடைய பிரகாசமான அந்த தீ போன்றவையாக உள்ள திருமுகங்கள், உங்களுடைய திருமுகங்களை பார்த்தா எல்லா பக்கமும் திருமுகங்கள் தான் இருக்கிறது. இதில் என் திசை எது என்பதே எனக்கு தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவருடைய தெய்வீக கண்களால் பகவான் ஒருத்தரே அவருடைய திருமுகங்களை கொண்டு காட்சி தருகிறார். ஆகவே அவர்களுக்கு திசைகளே தெரியவில்லை அப்படின்னு சொல்றாருங்க. மேலும் சுகத்தையும் பெறவில்லை. எனக்கு சுகமே இல்லை, சுகம்னா ஒரு சந்தோஷம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்து நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைத்து தான் உங்களுடைய இந்த ஸ்வரூபத்தை காட்சியை நான் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் பயத்தால் நடுநடுங்கி அந்த சுகத்தை நான் இழந்து விட்டேன். தேவதேவனே ஜெகன்னிவாசா அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கெஞ்சிறாருங்க. கெஞ்சிக்கொண்டே என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். இப்பொழுது 26, 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்ங்க பார்க்க இருக்கிறோம். திருதராஷ்டிர குமாரர்களான இவர்கள் அனைவரும் அரசர்களின் கூட்டங்களோடு உங்களிடம் புகுகிறார்கள். திருதராஷ்டிர குமாரர்களாக இருக்கட்டும், மற்ற அரசர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இறைவனுடைய திருவாய்க்குள் புகுந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல மேலும் யார் யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருங்க. பாட்டனார் பீஷ்மர், துரோணாச்சாரியர், அவ்விதமே இந்த கர்ணன் நம்மை சார்ந்த முக்கியமான போர் வீரர்களும் கூட கோரை பற்களால்
கொடுமையாகவும் பயங்கரமாகவும் உள்ள உங்களுடைய வாய்களில் வேகமாக ஓடி வந்து புகுகிறார்கள். இவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப வேகமாக வந்து உங்களிடத்தில் புகுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மரண காலமானது மிகவும் நெருங்கி இருக்கிறது, மிகவும் அண்மையில் இருக்கிறது. ஆகவே மிகவும் விரைவாக அவருடைய வாய்களில் இறைவனுடைய வாய்க்குள் புகுந்து தன்னை வந்து இறைவனிடம் ஒப்படைப்பதற்காக, தன்னுடைய உடலை வந்து இறைவனிடம் சமர்ப்பிப்பதற்காக புகுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சிலர் தூள் தூளான தலைகளுடன் பல்லெடுக்குகளில் சிக்கியவாறு காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சி எப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சி, எப்படி ஒரு பயங்கரமான காட்சி என்பதை நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பலர் வந்து அவருடைய உடல்கள் எல்லாம் சிதைந்து இறைவனுடைய பல் இடுக்குகளில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இப்பொழுது 28வது ஸ்லோகம் எப்படி அப்படிங்கிறத இன்னும் வர்ணிச்சு கூறுகிறாரு. ஆறுகளுடைய பற்பல வேகமான நீரோட்டங்கள் இயற்கையாகவே கடலையே நோக்கி எவ்வாறு பாய்கிறதோ, இந்த ஆறுகள் எல்லாமே தானாக கடலை நோக்கி சென்று அடைந்து அந்த கடலில் வந்து கலந்து விடுகிறது அல்லவா, அதுபோல கடலில் புகுந்து முற்றிலும் மறைகின்றனவோ அவ்வாறு இந்த மண்ணுலக வீரர்கள் தீக்குழந்து வீசுகின்ற உங்களுடைய வாய்களில் புகுகிறார்கள். அப்படித்தான் எனக்கு தோணுது அப்படின்னு அர்ஜுனன் வந்து அதை வந்து வர்ணித்து கூறுகிறார். புகுந்து உங்களிடம் இரண்டர கலக்கிறார்கள். அவர்கள் வந்து உங்களுக்குள், உங்கள் வாய்க்குள் போய் நுழைந்து காணாமல் போய்விடுகிறார்கள், இரண்டர கலந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. 29வது ஸ்லோகம் இன்னொரு உதாரணத்தையும் அவர் சொல்கிறாருங்க. விட்டிற்பூச்சிகள் வெகு வேகமாக ஓடி வந்து கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் தாம் அழிவதற்காக எவ்விதம் புகுகின்றனவோ, இந்த வீட்டில் பூச்சிகள் எல்லாம் நெருப்பை பார்த்தோன்னா அந்த வெளிச்சத்தினால் ஈர்க்கப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு பூச்சிகள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போய், ஆனால் அந்த பிறகு அந்த தீபத்திலேயே எப்படி விழுந்து எரிந்து அது வந்து மடிந்து விடுகிறதோ அது போலவே அவ்விதமே எல்லா மக்களும் தங்கள் அழிவிற்காக வெகு வேகமாக ஓடி வந்து உங்களுடைய வாய்களில் நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூப தரிசனத்தை வந்து அடியேன் உண்மையிலே எனக்கு சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாகத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவனுடைய பராக்கிரமத்தை பரிபூர்ணமாக விளக்கி கூறுவதுதான் இந்த 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனங்க. மிகவுமே நான் வந்து ஆச்சரியப்பட்டும் வியப்படைந்தும் மிகவும் வந்து ஒரு சந்தோஷமாக நான் படித்தது, ஆச்சரியப்பட்டது, ரொம்ப வந்து அனுபவித்தது என்று இறை அனுபவத்தை அனுபவித்து படித்தது அப்படின்னு சொன்னால் இந்த 11வது அத்தியாயம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல நீங்கள் வந்து இந்த 11வது அத்தியாயத்தை விஸ்வரூப தரிசன யோகத்தை ரசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது வந்து 30வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். அனைத்து உலகங்களையும் தீ உமிழ்கின்ற வாய்களெல்லாம் விழுங்கி கொண்டு எல்லா புறங்களிலிருந்தும் திரும்ப நாக்குகளால் துளாவுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த காட்சியை கொஞ்சம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி பல மக்கள் வந்து அவர்களுடைய வாய்க்குள் போய் மறைந்து போனாலும் தன்னுடைய நாக்கினால் துளாவி மீண்டும் அந்த மற்ற மக்களை வந்து அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு மிகவும் அழகாக இந்த ஸ்லோகம் கூறுகிறது. விஷ்ணுவே உங்களுடைய பயங்கரமான ஒளிகள் உலகம் முழுவதையும் மிகுந்த வெப்பத்தினால் நிரப்பி வாட்டுகின்றன அப்படின்னு சொல்றாருங்க. உங்களுடைய இந்த மேனியிலிருந்து வருகின்ற அந்த ஒளி பிரகாசமானது இந்த உலகத்தை வெப்பத்தினால் அப்படியே தகதகக்க வைக்கிறது, அப்படி வந்து சூடா இருக்குது அப்படின்னு வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து அப்படி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வந்து அந்த அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அப்படியே வர்ணித்து கொண்டே வருகிறார். பயத்தினால் அவர் நடுநடுங்கி பேசிக்கொண்டே வருகிறாருங்க. இப்பொழுது 31வது ஸ்லோகம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த அர்ஜுனனுக்கு வந்து என் பக்கத்துல என்னுடைய அருகிலேயே என்னுடைய நண்பனாக இருந்த கிருஷ்ணரா இப்படியெல்லாம் காட்சி கொடுக்கிறார், அவருக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து மீண்டும் வந்து ஆச்சரியத்துடன் இப்படியெல்லாமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்கிறார். என்ன என்றால் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கிறாருங்க. 31வது ஸ்லோகம்.
தேவர்களில் சிறந்தவரே, பயங்கரமான வடிவுடைய நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. என்னிடம் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு. உங்களை வந்து நான் பார்த்து அப்படியே பயந்துருக்கேன், உங்களுக்கு வந்து நமஸ்காரம் அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிடுறாருங்க. நீங்கள் அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. ஆதி புருஷரான உங்களை நன்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களை பற்றி நான் வந்து ஆதி புருஷர் நீங்கள் தான், அது வந்து எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நன்றாக தெரிந்து கொள்வதற்காக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் உங்களுடைய செயலை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனக்கு வந்து காட்சி தெரியுது, இருந்தாலும் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பதில் கூறுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறுகிறார். என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உலகங்கள் அனைத்தையும் அளிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகா காலனாக நான் இருக்கிறேன். இந்த உலகங்கள் அனைத்தையுமே வந்து அழிக்கின்ற கால தேவனாக நான் இப்பொழுது உனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது உங்கள் உலகங்கள் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வதற்கு முனைந்திருக்கிறேன். எல்லா உலகங்கள், எத்தனை உலகங்கள், 14 லோகங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து சம்ஹாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த போர் வீரர்கள் எதிரி படைகளில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீ போர் புரியாமல் இருப்பினும் இருக்க போவது இல்லை. நீ வந்து போர் செய்து அவர்களை கொல்லாமல் போனாலும் அவர்கள் இப்பொழுது உயிருடன் இருக்க போவதே கிடையாது. ஏனென்றால் நான் சம்ஹார மூர்த்தியாக மகா காலனாக இப்பொழுது பெருகி வளர்ந்திருக்கிறேன். அவர்களை நான் சம்ஹாரம் செய்வது உறுதிதான். ஆகவே மீண்டும் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கூறுகிறார். அதாவது இவர்கள் எல்லோரும் போரில் அழிந்தே போவார்கள் அப்படிங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. 33வது ஸ்லோகம், நீ எழுந்திரு அப்படின்னு சொல்றாரு. புகழை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. பகைவர்களை வென்று, அதனால வந்து நீ இந்த பயத்தினால் வந்து இந்த போர் புரியாமல் இருந்து விடாதே. போருக்காக துணிந்து எழுந்து நீ பகைவர்களை வென்று, அந்த பகைவர்களை எல்லாம் நீ வென்று தானியங்களும் செல்வமும் நிறைந்த அரசை அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்றாருங்க. இவர்கள் முன்பே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீ வந்து ஒரு சிறு துரும்பாகத்தான் செயல்படுகிறாயே தவிர இவர்களை எல்லாம் நான் ஏற்கனவே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. இடது கையாலும் அம்பு எய்யும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து அர்ஜுனனுடைய அந்த வலிமை என்ன என்பதை நாம் வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவான் கிருஷ்ணரே கூறுகிறார், இடது கையாலையும் அம்பு எறியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. நீ நிமித்த காரணமாக மட்டும் இரு அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து ஒரே மனசோடு இருந்து அந்த யுத்தம் செய்வதற்கு முனைந்து எழுந்து நில் அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கு பிறகு 34வது ஸ்லோகம், துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அவ்வாறே என்னால் கொல்லப்பட்ட இன்னும் மற்ற அநேக போர் வீரர்களையும் நீ கொள்வாயாக. நான் ஏற்கனவே அவங்களெல்லாம் கொன்னுட்டேன். அவங்க வெறும் வந்து நடைப்பிணமாகத்தான் இருக்கிறார்கள். அவங்களையெல்லாம் நீ கொன்று புகழை நீ தேடிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நீ கொள்வாயாக, பயப்படாதே, போரில் எதிரிகளை ஐயமின்றி வென்று விடுவாய் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாருங்க. போரில் வந்து நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ, பயப்படாத அப்படின்னு பகவானே சொல்லி அருள்வாக்கு கொடுத்துறாரு. ஆகவே போர் புரிவாயாக அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, அர்ஜுனன் என்ன கேட்கிறார், பகவான் கிருஷ்ணர் என்ன அதற்கு பதில் சொல்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திட்டு கிடைக்கு தொண்டாற்றிய திருப்பணியை செய்யுமாறு உங்களிடம் தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். இதற்கு உண்டான தொடர், அதற்கு அடுத்த ஸ்லோகங்களில் என்னென்ன வருகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன். நன்றி.